நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இப்போ என்னோட சைட்லேருந்து பார்த்தா எப்படி அதை சமாளிக்கலாம்னா, ஒருத்தவங்களோட இன்கம் எவ்வளோ, அவங்க வரவு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க வந்து ஈஸியாக சமாளிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அவங்களுக்கு இதான் நம்மளால் இதான் முடியும் அப்படின்னு தெரிஞ்சு கூட அவங்க இருக்கவங்களாம் இல்லை ஐஃபையாக இருக்கணும்னு மட்டும் தான் யோசிக்கிறாங்க. அப்படின்னும் போது கடன் வாங்கி இங்கே அங்கே வாங்கி அவங்களோட பாரத்தை அவங்களே ஏற்றிக்கிட்டு அதை போய் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண பார்க்குறாங்க மேம். அப்படி இருக்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா இப்போ கோல்டு ரேட்டு எல்லாமே ஒவ்வொரு இடத்துல வந்து ஏறிக்கிட்டே போகுது. இவங்க எல்லாருமே வந்து அது வாங்கணும் அது சேர்க்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர பரவாயில்ல அது குறையும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அதோட மதிப்பு ஏறிக்கிட்டே தான் போகும். ஏன்னா நம்ம முன்னாடி இந்த ஜென்ரேஷன் இருக்கும்போது அது கம்மியாக இருந்துச்சு, 6-7 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 90 1 lakh தாண்டியே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. நமக்கு வர இன்கம்குள்ளே நம்மளோட வாழ்க்கையை நம்ம எப்படி கற்றுக்குறோமோ எப்படி நடக்க கற்றுக்குறோமோ அப்படிலாம் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும். சூப்பர் சூப்பர், நல்லா சொன்னீங்க, அருமையான பாயிண்ட்ஸ். வேறப்பா? நான் வந்து வெஹிக்கிள்ஸ் பற்றி பேச போகிறேன். எல்லார் வீட்லேயும் கோல்டு இருக்கோ இல்லையோ, ஆனால் வண்டி வந்து கண்டிப்பாக இருக்குன்னா பைக்கு காரு இது எல்லாமே வந்துட்டு மற்றவங்க நம்மளை வந்துட்டு பெருசாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிடுறாங்க. பட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பைக்கில் போகும்போது ஈவன் பக்கத்தில் உள்ள கடைக்கு கூட போகும்போது அவங்க வந்துட்டு பைக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. நடக்கிறதா இருக்கட்டும் இல்லை பைசைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு அவங்க உபயோகப்படுத்துகிறதே கிடையாது. ஸோ வெஹிக்கிள்ஸை பார்த்தீங்கன்னா அதுக்கோட பெட்ரோல் டீசல் இதுக்கு தனியாக வந்துட்டு செலவாகும் மேம். இதை வந்துட்டு எப்படி குறைக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி காலத்துலேருந்தே ஸ்கூல் போகிறதுக்காக இருக்கட்டும் ஈவன் இப்போ ஆஃபீஸ் போகிறதுக்கு கூட பைக் சைக்கிள் வந்து யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ வந்து வண்டி வந்ததுனால அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. பைசைக்கிள்ஸ் இல்லை நம்ம நடந்து போகிற மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் வெஹிக்கிள்ஸோட காஸ்ட்டும் வந்துட்டு குறையும். அதுக்கான பெட்ரோல் டீசல் செலவும் ரொம்ப குறையும். நல்லா சொல்லுங்கள், அருமையான பாயிண்ட். வேறம்மா? ஒரு பொருளோட மதிப்பு அதிகமாச்சுன்னா அந்த பொருளோட தேவை வந்து கம்மியாக இருக்கும். அதனால வந்து இப்போது பெரிய ஒரு ரிச் பீப்புள்ஸ் வந்து வாங்கலாம். ஆனால் இதுவே வந்து கீழே புவர் பீப்புள்ஸ்னால வாங்க முடியாது மேம். அதனால அந்த பொருளோட ரேட் கம்மி பண்ணால் எல்லாருமே எல்லாருமே சூப்பர் சூப்பர், நல்லா சொன்னீங்க. வேற பாயிண்ட்ப்பா? சிக்கன் நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருளையும் நம்ம சிக்கனமாக பயன்படுத்தணும். இல்லை உணவுப் பொருளை சேர்த்துலாம். அதில் வந்து இப்போ காய்கறிகளெலாம் நம்ம கடையில் தான் வாங்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு சில காய்கறியெல்லாம் நம்ம வீட்டிலேயே சின்னதாக தோட்டம் மாதிரி வச்சு அங்கே வச்சு நம்ம அந்த காய்கறியை வளர்த்து அதையே சமைச்சு சாப்பிடலாம். திருப்பி நம்ம பயன்படுத்திக்கலாம். அதில் நமக்கு பாதி செலவு கம்மியாகும். அதே மாதிரி வெட்டியாக வெளியே ஊர் சுற்றுறது, பைக் எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த பெட்ரோல் வேஸ்ட் ஆகும். அந்த இது சிக்கனம் பண்ணலாம். வேறு நம்ம அந்த வெட்டியாக ஊர் சுற்றுறதுக்கு நம்ம பைக் எடுத்துகிட்டு போகிறப்ப 100 ரூபா ஆகுதுன்னா பஸ்ஸில் போகிறப்ப கம்மியாக ஆகும். அந்த மாதிரி சிக்கனம் பண்ணலாம். அந்த மாதிரி சரி, அடுத்தது மேம். இப்போ இதுக்கு ஆரம்பத்தில் நான் பழமொழி சொல்லி ஆரம்பிக்கிறேன், விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படின்னு. இப்போ இருக்கிறவங்க ஃபுல்லாக வந்து எப்படின்னா ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்காக அவங்க வந்து எந்த லெவலுக்கு வேணால் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த பொருள் அவசியமே இல்லை அப்படின்னா கூட அவங்க அந்த பொருளை வாங்குறதுக்காக கடன் வாங்கி யார்கிட்ட கடன் வாங்கியாவது அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால வந்து அவங்களோட செலவு வந்து அதிகமாகுது. அவங்க அந்த வரவுக்கு ஏற்ற செலவுன்றது வந்து அவங்களுக்கு ரொம்பவே அது கம்மியாயிடுது. இதை வந்து அவங்க தடுக்கணும்னா அவங்க வந்து கரெக்டாக அவங்களுக்கு வர செலவையும் வரவையும் மேட்ச் பண்ணி நடந்துக்கணும். வர வரவையும் செலவையும் மேட்ச் பண்ணி நடத்தினா கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். வேறப்பா? நம்ம இப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் தனித்தனியாக வாங்கினா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக போகும். இதுவே வந்து ஒரு பல்காக வாங்கினோம்னா அதுக்கான அமௌண்ட்டும் குறையும், நம்மளுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் போட்டு நம்ம வாங்கிக்கணும். நம்ம வாங்குற சம்பளத்தையும் நம்ம வாங்குற செலவு பண்ணுற எல்லாத்தையும் நம்ம வந்து யோசிச்சு பண்ணுன்னா இதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ வாங்கணும், ஆடம்பரமாக வராமல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணணும். சூப்பர் சூப்பர். அடுத்ததுப்பா? இப்போ வந்துட்டு இப்போ இதாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம். இப்போ சிலிண்டர் வந்துட்டு ரொம்ப ரேராகி போச்சு. இப்போ வந்துட்டு எல்லாருமே இப்போது அந்த ஒரு விஷயம் எல்லா வீட்லேயுமே சிலிண்டர் இல்லைன்னா நமக்கு இப்போ சாப்பாடு கிடையாது. ஆனால் அந்த ஜென்ரேஷனில் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் விறகு வச்சு சமைச்சாங்க. அப்போது சிலிண்டருங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு
அவ்வளோக்கா அவங்களுக்கு தெரில. ஆனால் இப்போ அதுக்கு வந்து நம்ம எவ்வளவோ டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு முன்னாடி போய் அந்த விறகு வச்சு சமைச்சு நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் தானே, அதோட காஸ்ட்டும் நம்ம கம்மி பண்ணலாம். எல்லாருமே நல்ல நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அதெல்லாம் நம்ம கடைபிடிச்சா கண்டிப்பாக இந்த ஒரு சிக்கலை வந்து நம்ம அழகாக பிடிக்கலாம். ரொம்ப நன்றி.